சமீபத்தில் தமிழ்நாடு அரசுடைய நிதி அமைச்சர் மரியா வில்சன் அவர்கள் வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதில் அவங்க கூறியிருக்கிறபடி 67,000 கோடி வட்டி மட்டுமே வருஷத்துக்கு கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஆண்டு வருவாய் வருது, அதோடைய செலவினங்கள் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே இப்போது அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒன்றும் புதுசு கிடையாது. இந்த வெள்ளை அறிக்கைங்கிறது அது ஒரு டைம் புதுசாக கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும்போது அவங்க வெளியிடுற அறிக்கை தான். பட்ஜெட்டுமே அதே மாதிரி வருஷம் வருஷம் தாக்கல் பண்ணுறாங்க தமிழ்நாடு சட்டசபையில். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு அரசுடைய வருவாய் எவ்வளோ இருக்குது, செலவினங்கள் எவ்வளோ, அதில் மீதி எப்படி அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான செலவினங்கள் ஆகுது அப்படிங்கிறது நம்மளுடைய அறிவுக்கு புத்திக்கு எட்டின அளவுக்கு நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இப்போ நமக்கு தமிழ்நாடுடைய நிதிநிலை பற்றி ஒரு சின்ன அனாலிசிஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் வாண்டரிங் மாங்க் சத்யா. இப்போ தமிழ்நாடு அரசு பொறுத்த வரைக்கும் 43 செக்ரட்டரியேட் டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அரசு துறைகள். இது ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ் கூட கீழேயும் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வரும். இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் 35 மினிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னா இந்த 43 டிபார்ட்மெண்ட்டே அவங்க பிரிச்சுப்பாங்க, சிஎம் உட்பட. அதில் பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு நல்லாவே தெரியும், பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, வணிக வரித்துறை, கலால் துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 43 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த 43ல் நம்ம அரசுக்கு வருவாய் ஈட்டி தரக்கூடிய துறைகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 6, 7, 8 துறைகள் தான் அதிகபட்சமாகவே வருவாய் ஈட்டி தரக்கூடிய துறைகளாக இருக்குது. மீது எல்லாமே செலவு பண்ணுற துறைகள், இல்லை நலத்திட்ட உதவிகள், இல்லை மூலதன செலவுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஃப்யூச்சருக்கான அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுற துறைகள் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்குது. இப்போது அந்த 43 டிபார்ட்மெண்ட்டையும் நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். முதல்ல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அதாவது நமக்கு வருவாய் ஈட்டித்தர துறைகள். அதுக்கப்புறம் நலத்திட்ட துறைகள், வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மூணாவதாக நிர்வாகத்துறை, அதாவது கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுக்கான அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கு பார்க்குற அந்த துறைகள். அந்த பணம் ஈட்டித்தர அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ஸோடைய ஆண்டு வருமானம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் நமக்கு அதில் லாபம் ஈட்டுறாங்களா அப்படிங்கிறது ஒன்று, இப்போ ஆண்டு வருவாய் அப்படிங்கிறது ஒன்று. முதல்ல இந்த ஆண்டு வருவாய் துறை வாரியாக எவ்வளோ வருது அரசுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். டாக்ஸஸ் ஜிஎஸ்டி, அப்புறம் வணிக வரி, இந்த துறை மூலயமா நமக்கு வருஷத்துக்கு 1,64,000 கோடி வருவாய் வருது. அதுக்கப்புறம் பத்திரப்பதிவு துறை மூலயமா வருஷத்துக்கு 26,000 கோடி வருமானம் வருது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கலால் துறை, ஆயத்தீர்வுத்துறை அப்படின்னு சொல்கிறோம். அது நம்மளுடைய பாணியில் நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா டாஸ்மாக் துறை, அதில் 14,000 கோடி தான். நம்ம மக்கள் இது அதிகமாக தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா, டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட் மூலயமா தான் அதிகமாக வருமானம் வருது கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் புரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்புறம் மோட்டார் வெஹிக்கிள் டேக்ஸ் மூலயமா அதாவது போக்குவரத்து துறை, ஆர்டிஓ மூலயமா ஒரு 4,500 கோடி வருது. அப்புறம் கனிம வளங்கள் துறை, மினரல்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலயமா நமக்கு வரதில் ஒரு 1,500 கோடி, அதில் மைனிங்குமே சேர்ந்து வருது, 1,500 கோடி அதில் வருது. இப்போது இந்த 6 டிபார்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இன்னும் ஒரு 2 டிபார்ட்மெண்ட் வருவாய் ஈட்டி தரக்கூடிய துறைகள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோன்னா, மின்சாரத்துறை ஒரு வருஷத்துக்கு ஒரு 900 கோடி அவங்க ஒரு வருமானம் ஈட்டுறாங்க, வருவாய் ஈட்டுறாங்க. அது இல்லாமல் அறநிலைத்துறை வருஷத்துக்கு ஒரு 4,500 கோடி அவங்களும் வருவாய் ஈட்டுறாங்க. மின்சாரத்துறைக்கும் அந்த அறநிலைத்துறைக்கான அந்த வருவாய் அது கவர்மெண்ட்டோடைய கருவூலத்துக்கு போகிறது கிடையாது, அவங்களுடைய நிர்வாக செலவுகளுக்கே அது சரியாக இருக்குது. நாம் இப்போ பார்த்த அந்த வருவாய் ஈட்டித்தர துறைகள், அந்த முக்கியமான அந்த 6 துறைகளில் நமக்கு ஆண்டு வருவாய் அப்படின்னு எவ்வளோன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 2,20,800 கோடி கிட்ட நமக்கு அதில் அந்த வருவாய் வருது. இது எல்லாமே வரி வசூலிக்கிற அந்த துறைகள். அது இல்லாமல் வரியில்லா வருவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வருது. அதுவும் இப்போ நம்ம என்னங்கிறத பார்த்துருவோம். நமக்கு இப்போ இந்த டேபிள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மாநிலத்தின் சொந்த வரி வருவாய், அதாவது த்ரூ டாக்ஸஸ் வர இன்கம் ஒரு 2,20,800 கோடின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொன்னோம். இப்போ நமக்கு அந்த வரியில்லா வருவாய் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 28,000 கோடி வருது. அது போக நமக்கு மத்திய அரசிலிருந்து நம்ம தமிழ்நாட்டில் வசூல் பண்ணுற வரிகள் மூலயமா வர ஆண்டு வருவாய் பார்த்தோன்னா ஒரு 58,000 கோடி நமக்கு அந்த எஸ்ஜிஎஸ்டியில் நமக்கு வர வேண்டியது, சென்ட்ரல் கமர்ஷியல் டேக்ஸஸில் நமக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு, எக்ஸைஸ் டியூட்டியில் நமக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு, இது எல்லாமே சேர்த்தோன்னா
ஒரு 58,000 கோடி வருஷத்துக்கு வருது. அது இல்லாமல் மத்திய அரசு மானியங்கள் நமக்கு ஒரு ஒரு ஸ்கீமுக்கான அமௌண்ட் வேணும்னா நமக்கு ஃபுல்லாக ஸ்டேட் கவர்மெண்ட் போட முடியாதுங்கிறதால சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸும் அதுக்கு நிறையா ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அந்த மத்திய அரசுடைய வருவாய் வந்து ஒரு 23,800 கோடி கிட்ட இருக்குது. நம்ம மாநிலத்துக்கான அந்த மொத்த வருவாய் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ஒரு 3,31,569 கோடி நமக்கு மொத்த வருவாய், ஆண்டுக்கான வருவாய் வருது. இதே வருவாய் அமௌண்ட் தான் நமக்கு கடைசியாக டிஎம்கே கவர்மெண்ட் மார்ச்சில் சப்மிட் பண்ண அந்த பட்ஜெட்லேயும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த புது கவர்மெண்ட் டிவிகே அரசு வந்து சப்மிட் பண்ண அந்த வெள்ளை அறிக்கையிலையும் இந்த இதை பொறுத்து தான் நமக்கான ரெவன்யூ இருக்குது, இதே நம்பர்ஸ்குள்ளே தான் இருக்குங்கிறது அவங்களுமே நமக்கு இப்போ தெளிவுபடுத்தியிருக்காங்க. தமிழக அரசுடைய அந்த ஆண்டு வருவாய் நம்ம எவ்வளோங்கிறத பார்த்துட்டோம். அடுத்தது செலவினங்களை பார்க்கணும் இல்லைங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழ்நாடுக்கு வர ஃபண்டு எங்கே போகுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படிங்கிறதால இப்போது அந்த செலவுகளை வந்து பார்த்துருவோம். அதுவுமே வந்து 3 விஷயமாக நம்ம பிரிக்கலாம். தமிழ்நாடு அரசு பண்ணுற செலவுகளில் முதல் வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வருவாய் செலவினங்கள், நமக்கு அந்த சம்பளம் போடுறது, பென்ஷன்ஸ் போடுறது, அந்த வட்டி கட்டுறது, அதெல்லாம் வந்து ஒரு பார்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்கிறோம். மூலதன செலவுகள், அதாவது எதிர்காலத்துக்கான அந்த செலவுகளை நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது மூலதன செலவுகள். மூன்றாவதாக வந்துட்டு நிகர கடன் மற்றும் கடன்கள், அதாவது லோன்ஸுக்கு நம்ம கொடுக்குற அந்த கடன்கள், அதாவது பண்ணுற செலவுகள். தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளேயே மாற்றி செலவு பண்ணிப்பாங்க, லோன்ஸ் கொடுத்துப்பாங்க. அந்த இது வந்து ஒரு தேர்ட் எக்ஸ்பெண்டிச்சராக வருது. இப்போ நமக்கு அந்த சொன்னால் அந்த 3 செலவினங்களுக்கான பிரேக்கப் பார்த்துருவோம். தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கான சம்பளம், அவங்களுக்கான ஓய்வூதியம், அப்புறம் வெளியில் வாங்கின வட்டி, அதாவது எல்ஐசி போன்ற நிறுவனங்கள்கிட்ட, இல்லை ஸ்டேட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் கிட்ட, இல்லை வேர்ல்டு பேங்க் கிட்ட வாங்கின அந்த லோனுக்கான வட்டி எவ்வளோ அப்படிங்கிறது, இது எல்லாமே இந்த இதில் வந்துடும். நமக்கு அதோடைய பிரேக்கப் இப்போ பார்ப்போம். நமக்கு இந்த அரசு ஊழியர் சம்பளம் மட்டும் வருஷத்துக்கு 93,000 கோடி நமக்கு செலவாகுது. அதுக்கப்புறம் ஓய்வூதியம், பென்ஷன்ஸ் மூலயமா ஒரு 53,000 கோடி செலவாகுது. வட்டி கொடுக்கறது வந்து 62,000 கோடி வட்டி மட்டுமே கட்டிகிட்டு இருக்கோம், செலவாகுது. அப்புறம் மானியங்கள், சப்சிடிஸ் கொடுக்கறதுல நமக்கு ஒரு 50,000 கோடி செலவாகுது. அரசு திட்டங்கள், நலத்திட்டங்கள், அப்புறம் அந்த ஆப்ரேஷனல் காஸ்ட், நிர்வாக செலவுகள், இதெல்லாம் வந்து ஒரு 1,15,000 கோடி கிட்ட நமக்கு செலவாகுது. மொத்தம் எவ்வளோ செலவாகுதுன்னு பார்த்தோன்னா 3,73,205 கோடி நமக்கு இந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் மட்டுமே ஆகுது. இந்த வட்டி வந்து 62,000 கோடின்னு சொல்லி நமக்கு போன பட்ஜெட்டில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போது புதுசாக இந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டதில் நிதியமைச்சர் மரிய வில்சன் வந்து வட்டி வந்து ஒரு 67,000 கோடி நம்ம கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அந்த டிஃப்ரென்சஸ் இருக்க தான் செய்யும். ஏன்னா மார்ச்சில் வெளியிட்ட அந்த பட்ஜெட் வந்து பிப்ரவரி வரைக்கும் அவங்க கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பிப்ரவரிக்கு அப்புறம் வாங்கினா அந்த கடனுக்கான வட்டியை வந்து கால்குலேட் பண்ணி வந்து அது ப்ரீ ஆக்சுவல்ஸுக்காக இப்போ நமக்கு அதை சொல்லியிருப்பாங்க. இந்த 67,000 கோடி அப்படிங்கிறது இப்போ நமக்கு வந்திருக்கு. நமக்கு ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, அப்புறம் நீர்வள திட்டங்கள், அதாவது ஏரி குளங்கள் தூர்வாடுறது, அப்புறம் பள்ளிகளுக்காகிற செலவுகள், அந்த பள்ளி கட்டிடங்கள், அந்த விஷயங்களுக்காகிற செலவுகள், மருத்துவமனைக்காகிற செலவுகள், உபகரணங்கள் வாங்குறது, மருந்துகள் வாங்குறது, அப்புறம் நகர்ப்புற வளர்ச்சிக்காகிற செலவுகள், பாதாள சாக்கடை, குடிநீர் வசதி, இது எல்லாமே இருக்குது. அப்புறம் போக்குவரத்து துறையில் பேருந்து நிலையங்கள், மெட்ரோ பேருந்து நிலையங்கள் மேம்படுத்துறது, அப்புறம் மின்சாரத்துறையில் மின் கட்டமைப்பு, அப்புறம் தொழில்துறையில் சிப்காட்டு தொழிற்பேட்டைகள் உருவாக்குறது, இது எல்லாமே நமக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் வந்துடும். ஒரு 57,321 கோடி ஆண்டுக்கு தமிழ்நாடு அரசு இதை வந்து செலவு பண்ணுறாங்க. லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் அப்படின்னு சொல்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு 8,000 கோடி வந்து தமிழ்நாடு அரசுக்கு செலவு வருது. அதில் பார்த்தோன்னா அரசு துறை நிறுவனங்களுக்குள்ளேயே வந்து அவங்க அமௌண்ட் வந்து ரொட்டேஷன் பண்ணிப்பாங்க. இப்போது டான்ஜெட்கோ மின்சாரத்துறையிலேருந்து வந்து போக்குவரத்து துறைக்கு கொடுக்கறது, இல்லை மாநகராட்சியிலேருந்து நகராட்சி திட்டங்களுக்கு ஃபண்ட்ஸ் மாற்றிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது வந்து நம்ம நிகர கடன் அண்டு முன்பணங்கள் அப்படின்னு சொல்கிறோம், நெட் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டேபிள் பார்த்தாலே நமக்கு தெரியும். அதில் அந்த வருவாய் செலவினங்கள், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்கிறது ஒரு 3,73,204 கோடி. மூலதன செலவுகளில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது ஒரு 57,231 கோடி. நிகர கடன் அண்டு முன்பணங்கள், நெட் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸில் 8,102 கோடி அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம பட்ஜெட்லேயுமே இந்த வெள்ளை அறிக்கையிலுமே சொல்லியிருக்காங்க. அந்த நமக்கு சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து அந்த இதில் மட்டுமே வருது. நமக்கு வட்டி செலுத்துறதுல அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. மொத்த செலவு அப்படின்னு பார்த்தோன்னா 4,39,293 கோடி ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாடு அரசு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டை டோட்டலாக ரன் பண்ணுறதுக்கு அவங்க செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ பார்க்கறது தான் தமிழ்நாடு அரசுடைய மொத்த நிதி நிலைமை. அதாவது டோட்டலாக எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ வந்து நமக்கு பற்றாக்குறை ஏற்படுது அப்படிங்கிறதுக்கான ஒரு டேபிள். இதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். மொத்த வருவாய் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், 3,31,569 கோடி. மொத்த செலவினங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 4,39,293 கோடி. நமக்கு தமிழ்நாடு அரசு பொறுத்த வரைக்கும் வருவாயை விட செலவு அதிகமாக இருக்குது. இது தமிழ்நாடு அரசுன்னு இல்லை, பெரிய மாநிலங்கள் நமக்கு தமிழ்நாடு, ஒடிசா, மகாராஷ்டிரா, குஜராத் இந்த மாதிரி இருக்கிற பெரிய மாநிலங்களுக்குள்ள இருக்கிற இந்த நார்மலான விஷயங்கள் தான். ஆனால் இது கொஞ்சம் மாறுபடும். நம்ம அனாவசிய செலவுகள் மற்ற கவர்மெண்ட்ஸு எவ்வளோ பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் இந்த நிதி பற்றாக்குறை ஏற்படும். இப்போ நமக்கு பற்றாக்குறை எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 1,06,968 கோடி நமக்கு நிதி பற்றாக்குறை இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 1,07,000 கோடி கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசுக்கான அந்த பற்றாக்குறை இருந்துகிட்டு இருக்குது. இது கடைசியாக அவங்க பட்ஜெட்லேயே சொன்னது. இப்போது இந்த நிதி அறிக்கையிலுமே அவங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள் தான். இதில் அந்த ரெவென்யூ டெஃபிசிட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இப்போ இது ஃபிஸ்கல் டெஃபிசிட் நம்ம பார்த்தோம், நிதி பற்றாக்குறை. ரெவென்யூ டெஃபிசிட்னு சொல்லிட்டு இருக்குது, வருவாய் பற்றாக்குறை. அது பட்ஜெட்டுக்கும் இந்த வெள்ளை அறிக்கைக்கும் மாறிப்படுது. அவங்க வந்து ஒரு 46,000 கோடின்னு சொல்லியிருக்காங்க, இவங்க 76,000 கோடின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது நான் தனி வீடியோவாக நமக்கு முடிஞ்சதுன்னா கூட நம்ம அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம இப்போ பார்த்த அந்த 1,07,000 கோடி நிதி பற்றாக்குறை அப்படிங்கிற விஷயம் தமிழ்நாடு அரசு பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய துறைகளில் நஷ்டத்தில் இயங்குகிற துறைகளுமே இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம போக்குவரத்து துறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து பல வருஷமாக வந்து நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி மின்சாரத்துறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வர காசு எங்கள் செலவுக்கே பற்ற மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அறநிலைத்துறை எடுத்துக்கிட்டோன்னா வரது எங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அவங்களுடைய மெயின்டெனன்ஸு, கோயில் நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்குறது, ஆப்ரேஷனல் காஸ்ட் எல்லாத்துக்கும் அது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நெருக்கடிகள் ஏன் அதிகமாக ஆச்சு? இப்போ நம்ம கடன் வந்து 10 லட்சம் கோடி கிட்ட ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். கடைசி 5 வருஷம் டிஎம்கே கவர்மெண்ட் வந்து அதுக்கு முன்னாடி 5 லட்சமாக இருந்த கடனை வந்து அது 2 மடங்கு அதிகமாக்கி 10 லட்சம் கோடி ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது எல்லாமே நமக்கு எங்கே போச்சு? இந்த கடன் வாங்குகிற அமௌண்ட்டு ஏன் கடன் வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா எந்த மாநிலத்திலுமே இல்லாத ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் நம்ம அரசியல்வாதிகள் துவக்கி வச்சாங்க. அதாவது இலவசங்கள் முக்கியமாக கொடுக்கறது. நமக்கு அதுக்கு முன்னாடி வந்து மக்களுக்கு சப்சிடைஸ்டு ப்ரைஸில் அரிசி கொடுத்துட்டு இருந்தாங்க, பாமாயில், பருப்பு எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க, மண்ணெண்ணெய் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த இலவசங்கள் எப்போ வந்து தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் கொடுக்க ஆரம்பித்தாங்களோ அப்போலேருந்து தான் இந்த நிதிச்சுமை அதிகமானதை நம்ம பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டு வந்து கருணாநிதி அவர்கள் ஒரு பிரேக்குக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுங்கும் போது இப்போ டிவி நாங்கள் கொடுக்குறோம், எல்லா வீட்டுக்கும் வண்ண தொலைக்காட்சி, குட்டி டிவி கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு ஸ்கீம் ஆரம்பித்தார். அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் வந்த உடனே ஃப்ரீ கரண்ட்டு கொடுக்குறோம், 100 யூனிட் ஃப்ரீ, விவசாயிகளுக்கு இலவச கரண்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஸ்கீம் ஆரம்பித்து, அப்புறம் இலவச மிக்சி கிரைண்டர் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஸ்கீம் ஒன்று ஆரம்பித்தாங்க. அதில் ஒரு செலவாச்சு. இப்போ திரும்ப வந்து ஒரு 10 ஆண்டு கேப்புக்கு அப்புறம் டிஎம்கே திரும்பி ஆட்சிக்கு வரணும் அந்த விரக்தியில் அவங்க இருக்கும்போது ஒரு குடும்ப தலைவிகளுக்கு ஃபஸ்ட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற குடும்ப தலைவிக்கு 1000 உரிமை தொகை அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அப்புறம் அதை வேறு மாதிரி அப்புறம் திரித்து தகுதியுள்ளவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அதை நிப்பாட்டினாங்க. இன்றைக்கி பொறுப்பேற்றிருக்கிற டிவிகே கவர்மெண்ட் வந்து அந்த உரிமை தொகையை நாங்கள் 2,500 ஏற்றி கொடுக்க போகிறோம் 1000 அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இந்த செலவு தான் நமக்கு பெரிய நிதிச்சுமையாக வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம அந்த டிவி கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து எவ்வளோ செலவுகள் ஒரு பீரியடில் ஓவர் பீரியட் நமக்கு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்தது அந்த கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக எவ்வளோ கடன் ஏறி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். 2006 டிஎம்கே கவர்மெண்ட் வந்தாகணும் அப்படின்னு ஒரு பட்சத்தில் இருக்கும்போது கருணாநிதி அவர்கள் அவருடைய தேர்தல் அறிக்கையில் இலவச வண்ண தொலைக்காட்சி நாங்கள் ஒரு வீடுக்கும் கொடுப்போம் ஆட்சி அமைச்சிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அது அவங்களுடைய ஃபேமிலி சன் டிவி வந்து சுமங்கலி கேபிள் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேபிள் டிவி கனெக்ஷன் ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து
பட்ஜெட் பெருசாக்கணும் அப்படிங்கிறதுல தமிழ்நாடு பட்ஜெட்டை யூஸ் பண்ணி டிவி கொடுத்து அந்த பிஸ்னஸை பெருசாக்கிறதுக்கு இந்த நடவடிக்கை கருணாநிதி அவர்கள் எடுத்தார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் ஒரு விமர்சனம் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ அந்த டிவி கொடுக்கறதுக்கான செலவு எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். அதாவது 2006 வருஷம் அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண உடனே அந்த ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் வருஷம் ஒரு 750 கோடி, 2010-11 கடைசி அவங்க கவர்மெண்ட் முடிய போகிற டைமில் ஒரு 800 கோடிக்கு அவங்க அந்த ஸ்கீம் வந்து நிறைவேற்றியிருக்காங்க. இந்த ஸ்கீமுடைய டோட்டல் வேல்யூ அப்படின்னு பார்த்தோன்னா 4000 கோடி செலவாகிருக்கு. 1,62,00,000 பயனாளிகளுக்கு குடும்பங்களுக்கு அவங்க டிவி கொடுத்துருக்கிறத அந்த ஆண்டோடைய இறுதி பட்ஜெட்டில் அவங்க சொன்னாங்க. அடுத்து 2011 டிஎம்கே வீழ்த்தி ஏடிஎம்கே வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க பல்வேறு கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் வெளியிடுறாங்க. இலவச மின்சாரம் அவங்க கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் இலவச மிக்சி, கிரைண்டர், ஃபேன், மின்விசிறி இந்த திட்டம் வந்து அவங்க பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண உடனே இதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிடுறாங்க. 2011 இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு வீடுக்கும் மிக்சி, கிரைண்டர். அந்த 5 வருஷத்தில் அது இந்த ஸ்கீம் நிறைவேற்றினது அப்படின்னு பார்த்தோன்னா 1,00,000 அந்த 5 வருஷத்தில் அந்த ஸ்கீம் வந்து நிறைவேற்றினது அப்படின்னு பார்த்தோன்னா 1,85,00,000 குடும்பங்களுக்கு அவங்க அந்த பொருட்கள் கொடுத்துருக்காங்க. அதோடைய செலவு அப்படின்னு பார்த்தோன்னா 8,667 கோடி இந்த ஸ்கீமுக்காக அந்த 5 வருஷத்தில் அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இலவச மின்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமே வந்து ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வராங்க. அதாவது 100 யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரம். நமக்கு இன்றைக்கும் அதே தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ டிவிக்கே வந்ததுக்கப்புறம் அது 200 யூனிட்டாக 500 யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா 200 யூனிட்டாக அதை கன்வெர்ட் பண்ணி ஃப்ரீ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அதையும் இப்போது அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஸ்கீம் மூலயமா எவ்வளோ செலவு, எக்ஸ்ட்ரா செலவு அரசுக்கு ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 2016 ஒரு 10 வருஷத்துக்கு இப்போ நம்ம கணக்கு வச்சுக்கிட்டாலே 2016 ஒரு 1,600 கோடி கிட்ட செலவாயிருக்கு. அதே 2021 ஒரு 3,600 கோடி வந்து எக்ஸ்ட்ரா செலவினம் இந்த மானியம் மூலயமா ஆகியிருக்கு. 25-26 ஒரு 7,700 கோடி கிட்டையும், 26-27 கடைசியாக நமக்கு தமிழ்நாடு அரசு அவங்க சொன்ன அந்த பட்ஜெட் மூலயமா இந்த இலவச மின்சாரம் மூலயமா அவங்க கொடுக்குற மானியங்கள் 8,428 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த 10 ஆண்டுகளில் 50,488 கோடி அந்த இலவச மின்சாரத்திற்கான மானியமாக மட்டுமே நமக்கு செலவாகியிருக்கு. 2021 அந்த 10 வருஷம் கேப்புக்கு அப்புறம் திரும்ப டிஎம்கே கவர்மெண்ட் வந்து பிடிச்சாகணும் அப்படிங்கிற அந்த நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அந்த புஷ்ஷில் அவங்க பல்வேறு கவர்ச்சி திட்டங்கள் அறிவிக்கிறாங்க. ஒன்று வந்து பெண்களுக்கு இலவச பேருந்துகள் லோக்கல் பஸ்ஸஸில், அப்புறம் அந்த உரிமை தொகை அப்படிங்கிற அந்த விஷயங்கள். இப்போ அந்த லோக்கல் பஸ்ஸு வந்து அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணால் மே மாதமே வந்து 2021 அந்த ஸ்கீம் அறிவிச்சிட்டாங்க. பிங்க் பஸ் வந்து லிப்ஸ்டிக் போட்டு பழைய பஸ்ஸுக்கெல்லாம் முன்னாடி லிப்ஸ்டிக் பெயிண்ட் அடித்து பிங்க் பஸ்ஸுன்னு சொல்லி ஏமாற்றி அந்த ஸ்கீம் அப்போது அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அது மூலயமா ஆண்டுக்கு எவ்வளோ செலவாகும்னு சொல்லி அந்த முதல் பட்ஜெட்லேயே அவங்க அறிவிச்சிருந்தாங்க 2 ஆண்டுக்கான செலவு இவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு. இப்போ கடைசியாக அவங்க மார்ச் மாதம் அவங்க வெளியிட்ட அந்த பட்ஜெட்லுமே எவ்வளோ செலவுங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. 2021-22 ஒரு 1,200 500 கோடி வரைக்கும் ஆவரேஜ் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் 2022-23 ஒரு 3,000 கோடி கிட்ட அந்த இதுக்கு பட்ஜெட் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் 23-24 ஒரு திருப்பி ஒரு 3,200 கோடி, 24-25 ஒரு 3,500 கோடி ஆவரேஜ் ஆகியிருக்கு. 25-26 பார்த்தோன்னா அந்த 3,600 கோடி கிட்ட அதுலேயும் நமக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. இது அவங்க இழப்புன்னு சொன்ன வர கோச்சிக்கிறாங்க. அது உண்மை இழப்பு தான். இது வந்து எக்ஸ்ட்ரா செலவினமா, இது கூடுதல் செலவினம் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எல்லாமே சொல்கிறாங்க. இது சொல்லப்போனால் இழப்பு தான். ஏன்னா 2021 முன்னாடி வரைக்கும் நம்ம ஊரில் இருக்க பெண்கள் பஸ்ஸில் காசு கொடுத்து தான் பயணம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 21 கவர்மெண்ட்டை பிடிக்கணுங்கிறதுக்காக மக்களை ஏமாற்றி இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து போட்டு இவ்வளோ சுமையை வந்து இப்போது நீங்கள் இது இன்டெரக்டாக மக்கள் மேலே தான் திணிக்க போகிறீங்க. இன்னும் இப்போ வரைக்கும் இந்த 5 வருஷத்தில் பெருசாக டேக்ஸ் வந்து அதிகமாக இது இப்போ நமக்கு ஏறினது கிடையாது. விலைவாசிகள் ரொம்ப மக்கள் வந்து வாங்கவே முடியாத அளவுக்கு போல அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் மேனேஜ் ஆகிட்டு இருக்கு. நமக்கு இந்த தமிழ்நாடு பட்ஜெட் ஃபிஸ்கல் ஃபினான்ஷியல் விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் அந்த விஷயங்கள் என்றைக்கு மக்கள் தலையில் பெரிய பாரமாக
இது ஏற்றி வச்சுட்டே போகும்போது அதிக பாரமாக தான் இறங்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியல. நமக்கு இந்த 5 வருஷத்தில் மட்டுமே இந்த இலவச பெண்களுக்கான பேருந்தில் 15,000 கோடி கிட்ட எக்ஸ்ட்ரா செலவு ஆகியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு அவங்க பட்ஜெட்லேயே சொல்லியிருக்காங்க. அடுத்தது அதே டிஎம்கே கவர்மெண்ட்டோட ஒரு கவர்ச்சியான இன்னொரு ஸ்கீம், அதாவது மகளிர் உரிமை தொகை. இது முதல்ல வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மகளிருக்கும் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில் அவங்க அறிவித்தாங்க இந்த உரிமை தொகைங்கிற விஷயம். கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண உடனே வந்து நாங்கள் தகுதி உள்ள மகளிருக்கு இதை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1,20 லட்சம் பேருக்கு இப்போ அது இந்த ஸ்கீம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த செலவு எவ்வளோ அப்படிங்கிறது இந்த 5 வருஷத்துக்கான நம்ம செலவு பிரேக்கப் பார்ப்போம். அதாவது மாதம் 1,000 ரூபா அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. சராசரி பயனாளிகள் அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல ஒரு 1 கோடி பேருக்கு கொடுத்தாங்க. அப்புறம் வந்து 1,32,00,000 பேருக்கு அதை வந்து நாங்கள் திட்டம் விரிவாக்கம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை வந்து நம்ம ஒரு ஆவரேஜாக ஒரு 1,20,00,000 பேர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மாதத்துக்கு 1,000 ரூபா அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 1,200 கோடி ஒரு மாதத்துக்கு ஆயிருக்கு. 2023 செப்டம்பர் மாதம் தான் அந்த ஸ்கீம் வந்து தொடங்கினாங்க. இப்போ மே 2026 வரைக்கும் சுமார் வந்து ஒரு 33 மாதங்கள் அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டாலும் மாதத்துக்கு 1,200 கோடி அப்படின்னாலுமே இது வந்து இப்போ வரைக்கும் ஒரு 39,600 கோடி 40,000 கோடி கிட்ட இந்த திட்டத்துக்கு மட்டுமே நமக்கு செலவாயிருக்கு. இந்த மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி கொடுக்குற அந்த ஒரு திட்டத்துக்கு மட்டுமே. அது போக எலெக்ஷனுக்கு முன்னாடி பிப்ரவரி மாதம் ஒரு கேம் ஒன்று ஆடினாங்க டிஎம்கே கவர்மெண்ட்டு. அதாவது 3 மாதத்துக்கான அமௌண்ட்டு நாங்கள் வரவு வச்சிடுறோம், அது போக கோடை சிறப்பு நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2,000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கேம் ஆடி அதில் வந்து ஒரு 2,400 கோடி எக்ஸ்ட்ரா அவங்க செலவு பண்ணாங்க. ஆக இந்த திட்டத்துக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது அந்த கடைசி ஒரு 33 மாதம் இந்த கோடை தொகை இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 42,000 கோடி இந்த ஒரு திட்டத்துக்கு மட்டுமே அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த மகளிர் உரிமை தொகையில் கிட்டத்தட்ட இந்த 33 மாதத்தில் 42,000 கோடி கிட்ட செலவாகியிருக்கு. அப்படிங்கும்போது இப்போ புதுசாக வந்திருக்க டிவிகே கவர்மெண்ட் வந்து நாங்கள் இந்த திட்டத்தை வந்து 2,500 அதிகப்படுத்தி நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கொடுக்கும்போது நமக்கு வருஷத்துக்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 36,000 கோடி 40,000 கோடி வந்து நமக்கு இதிலேயே நமக்கு போயிடுது. அப்படி இருக்கும்போது இன்னும் மேலும் மேலும் வந்து கடன் வாங்கிட்டே ஏற்றிட்டே போனால் இதுக்கான முடிவு என்ன அப்படிங்கிறத நமக்கு அது பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. அதாவது தமிழ்நாடு அரசு அவங்களுடைய வருவாய்க்கு மேலே செய்கிற இந்த செலவினங்கள் அதுக்கான வாங்குகிற கடன்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு 15 வருஷத்தில் ரொம்ப பீக்கில் போயிட்டு இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. அதாவது 2011 நமக்கு ஒரு 1,35,000 கோடியாக இருந்த அந்த கடன் இன்னைக்கு 2026-27 10 லட்சம் கோடியாக கிட்டத்தட்ட வந்து இப்போ நமக்கு நிற்கிது. இதில் டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுற அந்த 21 பீரியடில் ஏடிஎம்கே வெளியில் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 5,50,000 கோடி கடனில் அவங்க வச்சுட்டு போகிறாங்க. ஆனால் இப்போ நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஸ்கீம்ஸ்லாம் இருக்குல்ல, பஸ் ஓட்டுறதுக்கு காசு வேணும், அதில் அந்த ஆகிற செலவுகளுக்கு காசு வேணும், டயர் மாற்றணும், புது பஸ் எடுக்கணும், ரிப்பேரு, அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அப்புறம் அதுக்கான செலவு காசு கடன் வாங்கி தான் ஆகணும். அதே மாதிரி ஒவ்வொரு துறைக்குமே இந்த மகளிர் உரிமை தொகைக்கு அரசுகிட்ட காசே கிடையாது, அதை மொத்தமாக கடன் வாங்கி தான் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் 5,50,000 கோடியாக இருந்ததை கிட்டத்தட்ட இவங்க 10 லட்சம் கோடியாக ஏற்றி வச்சுட்டாங்க. கடைசி இந்த 5 வருஷம் டிஎம்கே கவர்மெண்ட் இருந்த வரைக்குமே அந்த ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷம் ஓரளவுக்கு கொஞ்சம் சமாளித்தாங்க. அதாவது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருந்தார், நிதி அமைச்சராக இருந்தபோது அவர் நிறைய விஷயங்கள் ரிஃபார்ம்ஸ் அப்போ பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் சிஎம் கூட சண்டை போடுறாரு, மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் மினிஸ்டர்ஸ் கூட சண்டை போடுறாரு, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கூட சண்டை போடுறாரு, எக்ஸ்ட்ரா செலவினங்கள் நிறைய ஆகுது, இதெல்லாம் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் இருக்க வரைக்குமே அந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்கறதுக்கான அந்த அப்ரூவல் அவர் கொடுக்கவே இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்திருக்காரு. நிதி வந்து சரி பண்ண முடியாதுங்கிறதால அந்த ஃபஸ்ட்டு 2 வருஷம் ஓரளவுக்கு கடன் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவரை தூக்கிட்டு தங்கம் தென்னரசு அவர்களை வந்து டிபார்ட்மெண்ட் மினிஸ்டராக போட்டதுக்கப்புறம் இவங்க இஷ்டத்துக்கு பூந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதோடைய விளைவு இன்றைக்கி வந்து ஒரு 10 லட்சம் கோடி கடனில் இன்றைக்கி வந்து நிற்கிது. அதாவது 2021 5 லட்சமாக இருந்தது, 26 அவங்க முடிக்கும்போது ஒரு
10 லட்சம் கோடியை வந்து அதை கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுட்டாங்க. அதுக்கான வட்டி மட்டுமே இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 67,000 கோடி அந்த கட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ அவங்களுடைய போன பட்ஜெட்டில் அவங்க சொன்னது ஒரு 62,000 கோடி கிட்ட நாங்கள் வட்டி கட்டிகிட்டு இருக்கோம் வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இப்போது இந்த வெள்ளை அறிக்கையில் பார்த்தோன்னா 67,000 கோடி அப்படின்னு சொல்லி ஒரு நம்பருக்கு அவங்க வந்திருக்காங்க. ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 5,500 கோடி கிட்ட அது வருது. ஒரு நாளைக்கான கணக்கு அப்படின்னு போட்டாலே கிட்டத்தட்ட அது ஒரு 180 190 கோடி கிட்ட ஒரு நாளைக்கான வட்டியை தமிழ்நாடு அரசு கட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம இந்த 10 லட்சம் கோடி கடன் அப்படின்னு பேசும்போது இது இந்த வெறும் ஸ்கீம்ஸுக்கு இலவசங்கள் கொடுக்கறதுக்கு மட்டும் கவர்மெண்ட் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பொத்தாம்பதுவாக வந்து பேசிட முடியாது. இதில் அவங்க நலத்திட்ட உதவிகளுக்காகவும் தான் இந்த அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த இலவசங்களை கொடுக்கறது மேக்சிமம் நம்ம குறைச்சோம் அப்படின்னா அரசுக்கு ஏற்படக்கூடிய எக்ஸ்ட்ரா செலவுகள் குறையும், அதுக்காக வாங்கக்கூடிய கடன்கள் குறையும், அதுக்காக கட்டிகிட்டு இருக்க வட்டிகள் குறையும். அப்படிங்கும்போது நிதி நிலைமை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சீராக வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். இப்போ இவங்க கேட்டால் வந்து ஆர்பிஐ வந்து நாங்கள் அந்த கொடுத்துருக்கிற டெப்ட் ரேஷியோ ஜிஎஸ்டிபி அந்த கணக்கில் தான் நாங்கள் வச்சுருக்கோம், எங்களுடைய கணக்கு இது, எங்களுடைய வருவாய்க்கு அதிகமாக நாங்கள் அந்த 26% தான் வச்சுருக்கோம், அதுக்கு மேலே வட்டி போகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு போன டிஎம்கே கவர்மெண்ட் சொல்லிகிட்டு இருந்தாங்க. தமிழ்நாடு அரசுடைய இந்த வருவாய் செலவு, அதுக்கு கடன் வாங்குகிற கடன் எங்கே எக்ஸ்ட்ரா செலவாகுது, எவ்வளோ வட்டி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் வந்து இதெல்லாம் வந்து எப்படி சரி பண்ண முடியும், எங்கெங்கே செலவுகளை குறைக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெருசாக பொருளாதார புலி கிடையாது. நம்மளுடைய அறிவுக்கு எட்டின அந்த விஷயங்கள் நான் உங்களுடைய பார்வைக்கு வச்சுருக்கேன். நம்மளால் முடிஞ்சது நம்ம அறிவுக்கு எட்டின அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும். எக்ஸ்ட்ரா அந்த செலவுகள் கட் பண்ணலாம், இந்த இலவசங்கள் கட் பண்ணலாம். இதுக்கு மேலேயும் வர அரசுகள் தேவையில்லாத அறிவிப்புகள், இலவசங்கள் வெளியிடுறத நிறுத்தலாம். இலவசங்கள் வெளியிடணும், உங்கள் கட்சி ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள். ஆனால் அது உங்கள் கட்சி செலவில் பண்ணுங்கள். அது எதுக்கு வந்து மக்கள் வரி பணத்தில் அதை எடுத்து பண்ணி மக்கள் மேலே எதுக்கு இன்னும் பாரத்தை தூக்கி போட்டுட்டு போகிறீங்க? நீங்கள் 5 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு போயிடுவீங்க, நாளைக்கு வரவங்களுக்கு தானே சிக்கல். நமக்கு இன்றைக்கி இருக்கிறவனுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு மனநிலையிலே வந்து எல்லா ஆட்சியாளர்களும் இருந்துகிட்டு இருந்தால் இந்த கவர்மெண்ட்டோடைய நிதி நிலைமை வந்து என்ன ஆகிறது அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் தமிழ்நாட்டில் விளையிற பொருட்கள் இல்லை உற்பத்தி ஆகிற பொருட்களுக்கான அந்த எக்ஸ்போர்ட்டை ஏற்றுமதி வந்து ஊக்குவிக்கிறதுக்காக தமிழ்நாடு தொழில்துறை வந்து ஏதாவது பண்ணலாம். ரீல்ஸ் போடுறத விட்டுட்டு இதை பற்றி ஏதாவது அவங்க யோசிக்கலாம். இன்னும் வந்து முறைகேடாக நடக்கிற பத்திரப்பதிவுகள் வந்து அதை முறைப்படுத்துறதுங்க அதை யோசிக்கலாம். அது மூலயமா ஏற்படுற அந்த நிதி இழப்புகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். போக்குவரத்து துறை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே உங்களால் எதுவுமே முடியாது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருச்சு. போக்குவரத்து துறையை இனி யாராலையும் வந்து தூக்கி நிறுத்தி பண்ண முடியாதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதனால் அதை அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு போயிடுறது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு நிபுணர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து அதை எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறது பார்க்கலாம். நமக்கு பிடிஆர் அவர்கள் இருந்தபோது வந்து பட்ஜெட்டோடைய அவுட்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். தமிழ்நாடு அரசு ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணுது, அதுக்கான அமௌண்ட்டை இறக்குறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு மட்டும் இல்லாமல் அதோடைய அவுட்கம் என்ன வந்துச்சு. அதாவது இப்போ ஒரு ஊரில் இந்த ஸ்கூலில் ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னா அந்த பில்டிங்க்கு ஒரு 10 கோடி ஆகுதுன்னா அந்த 10 கோடி ஆனது மூலயமா அதில் எவ்வளோ பசங்க அந்த கிளாஸில் உட்காடுறாங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ கிளாஸ் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அவுட்கம் பேஸ்டு ஒரு பட்ஜெட்டிங் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பிடிஆர் அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த பட்ஜெட் பற்றி நிதிநிலை பற்றி பேசணும்னு சொல்லி இந்த 4 நாளாக நம்ம பண்ண ஒரு ஆராய்ச்சி கூட தமிழ்நாடு நிதியமைச்சர் மரிய வில்சன் பண்ணியிருப்பாரா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. ஏன்னா அவங்க ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷன் கொடுத்தாங்க, வந்து பேப்பரை பார்த்து உட்காந்து கடகடன்னு படிச்சுட்டு அதிலே அவர் கொடுத்த அந்த 3/4 மணி நேரம் ஸ்பீச்லேயே கிட்டத்தட்ட 85 தமிழ் எழுத்துக்கள் பிழை, வார்த்தைகள் பிழை இருந்துச்சு. அதை படிச்சுட்டு அவர் பாட்டுக்கு பிரஸ் கேட்ட கேள்வி கூட பதில் சொல்லாமல் எஞ்சி போயிட்டாரு. இந்த நிதிநிலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போது அடுத்த சட்டசபை கூட்டத்தொடரில் என்ன பட்ஜெட்டில் அவங்க என்ன அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல, அதையும் நம்ம பார்க்கணும். அது போக வீட்டில் வேலை இல்லாமல் சும்மா இருக்கிற பசங்களுக்கெல்லாம் மாதம் 4,000 கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வேறு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இன்னும் எவ்வளோ நிதிச்சுமை ஏற்றிட்டு போகும்னு தெரியல. இல்லை இவங்களே வந்து மக்களை விட்டு எங்களுக்கு இதெல்லாம் இலவசம்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க.
அந்த விஷயங்களும் எப்படி கொண்டு போக போகுதுன்னு தெரியல. இது நமக்கு டோட்டலாக இன்னும் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையிலேயே வந்து நம்ம தமிழ்நாடு அரசுடைய அந்த நிதிநிலை இருந்துகிட்டு இருக்கு. இது எப்படி சரி பண்ண போகிறாங்க, எவ்வளோ நாட்கள் ஆகும், எவ்வளோ ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு தெரியல. அதுவரை உங்கள் வாண்டரிங் மாங்க் சத்யாவுடன் இணைந்திருங்கள்.